இந்த கதையில் மொத்தம் 5 பேர். குமாரோட ஒய்ஃப் லக்ஷ்மி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, அவரோட மாமனார் பழனி. இவங்க 5 பேருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலியே மொத்தம் ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலின்னு தாங்க சொல்லி ஆகணும். இவங்க நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க குமாரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். குமாரோட அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருப்பார், ரிட்டையர்ட் டீச்சர். ஸோ அவருக்கு பென்ஷனும் மாதம் 10,000 ரூபா வரும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவங்க வீட்டில் ஹாப்பினஸ்க்கு பஞ்சமே இல்லை. செம்ம ஹாப்பியான ஃபேமிலி. அந்த நாளை தவிர்த்து இவங்க டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமார் ஸ்கூலுக்கு போயிடுவார். அவங்க 2 பிள்ளைகளும் குமாரோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவங்க மாமனாரும் குமாரோட ஒய்ஃபும் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமனார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரியாததுனால கதவை எப்பயுமே பூட்டியே வச்சுருப்பார். கண் பார்வை தெரியாத கதவை இருக்கிற பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கண் பார்வை தெரியாது. ஸோ கண்ணு தெரியாமல் அவர் வெளியே போயிடுவாரோன்ற பயத்தில் அவர் எப்போவுமே கதவை பூட்டி தான் இருப்பார். லக்ஷ்மி எப்போயாவது வெளியே போனால் மட்டும்தான் அவங்க கதவை திறந்து அவங்களும் வெளியே பூட்டிடுவாங்க. அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் அவங்க காய்கறி வாங்கலான்னு வெளியே போகிறாங்க. அப்போ கதவை அடைச்சிட்டு போனவங்க திரும்ப வந்து திறக்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக வந்து திறக்கவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, குமார் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க வீட்டுக்கே வரலை. ஸோ குமார் வந்து கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகி அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரிக்கிறான். லக்ஷ்மியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட குமாருக்கு கிடைக்கல. ஸோ பயந்து போன குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் வேலையாக இவங்க வீட்டில் என்கொயரி பண்ணுறாங்க. எந்தவித சந்தேகமும் போலீஸ்க்கு வரல. ஸோ 2வது கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க போகிற இடத்துல, அவங்க அந்த மார்க்கெட் போகிற இடம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். ஸோ அவங்க நடந்து தான் அந்த மார்க்கெட்டுக்கே போவாங்க. அவங்க மார்க்கெட் போகிற தூரம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர். ஸோ அதில் மொத்தம் 3 கேமரா இருக்கும். அந்த மார்க்கெட்டில் ஒன்று, வர்ற வழியில் சிக்னலில் ஒன்று இருக்கும். அடுத்தது அவங்க வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கேமரா இருக்கும். ஸோ 3 கேமரா இருக்கும். போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க 3 கேமராவிலையும் அவங்க பதிவாயிருக்காங்க. ஆனால் வர்றப்பையும் 3 கேமராவில் பதிவாயிருக்காங்க. ஆனால் அந்த 1/2 கிலோமீட்டர் இடத்துலேருந்து தான் அவங்க வீட்டுக்கே வரல. ஸோ போலீஸ்க்கு நல்லாவே புரியுது, இந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க காணாமல் போயிருப்பாங்கன்னு. அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். இது எந்த அளவு அவுட்டர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் அங்கிட்டு ஒரு காட்டு பகுதி இருக்கும். அது இங்கிட்டு தான் இவங்க வீடு, அதை தள்ளி தான் இவங்க வீடே கொஞ்சம் இருக்கும். இவங்க ரொம்ப அவுட்டரில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்கன்னே வச்சுக்கோங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அவங்க காட்டுக்குள்ளே எங்கிட்ட யாராவது கடத்தி கூட வச்சுருக்கலான்ட்டு காட்டுக்குள்ளே தரோவாக செக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட போலீஸ் கிடைக்கல. போலீஸ்க்கு மேலும் இது ரொம்ப தலைவலி இருக்குது. போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே செக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு யாராவது பகையாளி இருக்காங்களா இல்லையான்னு. ஆனால் அப்படி பார்த்தாலுமே இவங்களுக்கு ஊரில் ஒரு பகை இல்லை. ஆக்சுவலாக இவங்களை ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே இவங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இவங்க ஃபேமிலி வந்தாலே ஊரில் இருக்கவங்களாம் அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க ஃபேமிலியை அவங்க ஊரில் பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு பகையாளி யாரும் இல்லை. அப்போ யாருடா கொண்டிருப்பான்னு போலீஸ்க்கு மேலும் தலைவலி அதிகமாகுது. ஸோ இப்படியே காலம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுது. போலீஸும் இந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுறாங்க. ஸோ குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீடை சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு, அதாவது நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் மேலே வைக்கிறதுக்கு ஒரு குடோன்னு சொல்லுவாங்கள்ல, குடோனா அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ 10-15 அடிக்கு நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி குடோனை குமார் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தாங்க. ஸோ குமார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சரி குடோனை க்ளீன் பண்ணுவோன்ட்டு மேலே ஏறுறாரு. செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. தன்னோட ஒய்ஃபோட பாடி அழுகி போய் கிடக்கிற ஒரு நிலைமையை பார்க்குறாரு. ஆனால் அதுலேயுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டின புடவை அப்படியே இருக்குது. அவங்க போட்டுட்டு போன பர்ஃப்யூம் ஸ்மெல் கொண்டு அப்படியே இருக்குது. அவங்க கொண்டு போன திங்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக அப்படி, அதாவது இவங்க கிளம்புறப்ப எப்படிலாம் மேக்கப் பண்ணிட்டு, எப்படிலாம் பர்ஃப்யூம் பண்ணிட்டு, எப்படிலாம் புடவை கட்டிட்டு போனாங்களோ அப்படியே இருக்காங்க. ஆனால் அவங்க பாடி மட்டும் அழுகி போயிருக்கு. ஸோ போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் போலீஸ்க்கு இன்னும் ஒரு ஷாக்கான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சூசைடுன்னு வரல, கொலை முயற்சின்னு வரல. ஸோ போலீஸ்க்கே ஒரு செம்ம ஷாக் ஆயிடுது. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் முடியவே இல்லை. ஸோ போலீஸால் இந்த ஒரு கேஸை சால்வே பண்ண முடியல. இதை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி தான், அதை லக்ஷ்மி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க கொலை இந்தளவு ரொம்ப மர்மமான ஒரு கொலை.